குட் மார்னிங். குட் மார்னிங்க்கா. இப்ப வயிறு வலி எப்படி இருக்கு? நீ என்ன தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் வலி குறைஞ்சிருச்சுக்கா. டயர்டா இருக்கு. காஃபி குடிச்சா கொஞ்சம் சரியாயிடும். நான் அர்ஜுனுக்கு தான் காஃபி கொண்டு வந்தேன். உனக்கு சுக்கு கசாயம் கொண்டு வந்தேன். சாப்பிடு, வயிற்று வலி சரியாயிடும். குடி. தேங்க்ஸ்க்கா. அப்பாடா, இதமா இருக்கு. நேத்து நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லடி. ஏன்? நீ நேத்து சொன்ன அறிகுறி எல்லாமே ஒரு பொண்ணு கஞ்சவானா எப்படி இருக்குமோ அப்படிதாண்டி இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் அப்படிதான் ஆச்சு. ஒருவேளை அது உனக்கு தெரியலையா, இல்ல நீ வேற மாதிரி ஏதாவது சாதாரணமான வலி நினைச்சுக்கிட்டு கேர்லெஸ்ஸா இருக்கியா? நாம எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம்டி. அக்கா, அப்படிலாம் இல்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு. நீ கஞ்சவாவா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்படிலாம் இல்ல. உன்கிட்ட சொல்ல மாட்டேனா? அதே நான் மறைக்க போறேன். இல்லடி, உன் உடம்பு நீ முதல்ல கிளம்புக்கா. அர்ஜுன், காஃபி. தேங்க்ஸ் அண்ணி. என்ன அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றீங்களா? நாங்க என்ன பிளான் பண்றோம்? இல்ல, நைட்ல இருந்து நீ கன்சீவா இருக்கியான்னு உன் அக்காவும் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்களே. அதுவும் என் காதுல விழுற மாதிரி. என்னை ஏமாத்துறதுக்கு அடுத்த டிராமா ரெடியா? உன்னை ஏமாத்த நாங்க எந்த டிராமாவும் போடல. அப்படி உன்னை ஏமாத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க இருந்து முதல்ல போறியா? பரவாயில்ல, அதான் நான் கண்டுபிடிச்சிட்டேனே. உண்மையை ஒத்துக்கோ. எதுக்கு இந்த வயித்து வலி டிராமாலாம்? புட ஃபூல். ஆம்பளைங்க உங்களால பொண்ணுங்க கஷ்டத்தை எப்பவும் புரிஞ்சுக்கவே முடியாது. ச்சே. இந்திரா, ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்ல. அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அபிகிட்ட பேசிக்கிறேன். ஏன் நீங்க எப்ப வேணா கூப்பிடுங்க மேடம். ஷூர் மேடம். நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிடலாம் மேடம். சரி, கொடுங்க. இந்தா. இந்தாங்க, நீங்க சைன் பண்ணுங்க.